வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெட்ரோல் போட்டு சம்பாதிக்கிற காலம் போய் பெட்ரோல் போடுறதுக்காகவே சம்பாதிக்கிற காலம் நிலமை வந்திருக்கு இப்போ. சரிங்களா? அதாவது டெய்லி காலைல ஒரு 100 பெட்ரோல் போட்டோம்னா ஒரு 400 500 சம்பாதிச்ச காலம் போய் இப்போ 400 500 சம்பாதிச்சாலும் 300 பெட்ரோலுக்கே போய் வெறும் 200 வச்சு என்ன செய்யுது? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க நான் சொல்ல போகிற விஷயம். சரிங்களா? இந்த பெட்ரோல் கான்செப்ட் வந்து ஒரு சின்ன சைடு கான்செப்ட் தான். மெயின் கான்செப்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பேங்க் ரீதியாக தான் பேச வந்தேன். சரிங்களா? இப்போ இந்த பேங்க்கில் வந்து எனக்கு 3 வித விஷயம் எனக்கு தேவைப்படுது. என்ன அந்த 3 வகையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்மக்கிட்ட ஒரு 100 200 இருந்துச்சுன்னா கொண்டு போட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேங்க்குன்னு சொல்லி உருவாக்கி அந்த பேங்க்கை ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ இருக்க பேங்க் என்னமோ நம்ம வந்து சம்பாதிச்சு பேங்க்கை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அதாவது பேங்க் நம்மளை காப்பாற்ற போய் இப்போ நம்ம பேங்க்கை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் மைனஸ் பேலன்ஸ் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஆகுது. இந்த மைனஸ் பேலன்ஸ் வந்து எந்த இதுலேயுமே வந்து மென்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ நார்மலாக கேட்டோம்னா, இப்போ ஒரு செக்கு போடுறோம். சரிங்களா? நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் நம்ம செக்கு கொடுக்க போகிறோம், இல்லைன்னா செக்கு கொடுக்க போகிறதில்ல. இல்லைனா ஒரு இஎம்ஐயான ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த இஎம்ஐக்கு கட்டுறதுக்கு நம்ம உள்ள அமௌண்ட்டு போடுறோம், எல்லாம் ஓகே தான். சரிங்களா? அந்த இஎம்ஐ வாங்கும் போது அந்த இஎம்ஐ எடுக்கும் போது இஎம்ஐ அமௌண்ட் உள்ளே இல்லைன்னா அந்த செக்கு பவுன்ஸ் ஆகுது. பவுன்ஸ் ஆச்சுன்னா ஒன்ஸ் 2 சைடுமே வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. சரிங்களா? போட்டவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 400 மைனஸ் பிடிப்பாங்க, நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒரு 400 மைனஸ் பிடிப்பாங்க. யாரை கேட்டு 400 ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கும் தெரியாது. சரிங்களா? 400 800 நம்ம கட்டியே ஆகணும் அப்படின்பாங்க. யார் பெனிஃபிஷியர்? நம்ம தான் அதை கட்டணும். சரிங்களா? 800 நம்ம கட்டணும். -800 -800 அந்த மைனஸ் காசை உள்ளே போட்டோம்னா 800 கட்டினதுக்கப்புறம் நார்மல் நியூட்ரலாக 0ல் வந்து நின்றோம். சரிங்களா? இதுதான் கேட்க வேண்டிய கேள்வியில் முதல் கேள்வி. சரிங்களா? இப்போ இந்த -800 ஆகுறத ஏன் வந்து நீங்கள் பாஸ்புக்கில் மென்ஷன் பண்ண மாட்டேறீங்க? சரிங்களா? மைனஸாக இருந்தாலும் எங்கள் பாஸ்புக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணாதானே அது வந்து எங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? சிபில் ஸ்கோர் அடி வாங்க. சிபில் ஸ்கோர் அடி வாங்கல. அது உங்களோட கவலையே கிடையாது. சரிங்க? கவலை எங்களோட கவலை தான். பேங்க்காரங்களுக்கு அதை பற்றி கவலை துளியளவு கிடையாது. சரிங்களா? அது நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமும் கிடையாது. -800 இருந்தாலும் -800 ஷோ பண்ணணும். நீங்கள் ஷோ பண்ண மாட்டீங்க. ஷோ பண்ணாமல் அந்த 800 வந்து உங்களுக்கு எப்படின்னா அதை வரா கடனில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாத நிலமையில தான் போய் நிற்கும். சரிங்களா? இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லணும்னா, இப்போ எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ன்னு நீங்கள் போடுறீங்க. மாதம் அதுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ், மினிமம் பேலன்ஸ் சார்ஜு, எல்லா சார்ஜும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மைனஸில் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. 1500 2000 3000 மைனஸில் போகிறீங்க. இதை வந்து பேங்கிங் அம்புஸ்மெண்ட்டில் போய் எடுத்து சொல்லணும்னா இருக்க எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரும் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். பேங்கிங் அம்புஸ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்தில் ஆர்பிஐ யோசித்து பேங்க்கை மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கும் நீங்கள் மைனஸ் போடுறதுக்கு உரிமை உங்களுக்கு கிடையாது. பேங்கிங் சைடும் உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்படியே நீங்கள் மைனஸில் நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் சரி பாஸ்புக்லேயும் சரி நீங்கள் அந்த மைனஸை வந்து ஷோ பண்ணணும். அந்த மைனஸை நீங்கள் ஷோ பண்ணவும் மாட்டீங்க. ஷோ பண்ணாததுனால எங்களுக்கு எவ்வளோ தான் நாங்கள் சார்ஜஸ் கட்டினாலும் அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டு அந்த பேங்க்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கட்டினீங்களா? எங்கள் ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ப்ரூஃபே இல்லையே, ப்ரூஃபே வராதே. நான் 1500 மைனஸில் இருக்குதுன்னு சொல்லி 1500 கட்டுறாலும் சரிங்களா, கட்டுனா அந்த 1500 வந்து என்னோடய பாஸ்புக்கில் வந்து ஷோ ஆகணும். நீங்கள் 1500 வந்திருக்கு, அப்போ தான் அது கணக்குலேயே வரும். இல்லைன்னா வந்து கணக்குலேயே வராதே. கணக்கில் வராத அமௌண்ட் எவ்வளவோ இருக்கிற மாதிரில கணக்காட்டும் உங்களுக்கு. இப்போ ஜிஎஸ்டியில் அவன் வந்து பே பண்ணியிருக்கான் வச்சுருக்கான்னு சொன்னா தான் ஒரு கடைக்காரனோட அதாவது வியாபாரத்தன்மை கூடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி பேங்கிங் சைட்லேயும் நீங்கள் மைனஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரில் மைனஸில் நீங்கள் காட்டினாலும் அந்த மைனஸோட அமௌண்ட்டு வந்து அவங்களோட பாஸ்புக்கில் மென்ஷன் ஆகணும். சிபில் ஸ்கோரை பற்றி பேங்கிங் சைடுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் காட்ட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே அப்டேட்டாக காமிச்சா தான் நீங்கள் கரெக்டான பேங்க்குன்னு சொல்லி பொதுமக்கள் உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மூடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதைத்தான் நானும் செய்யலான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் மைனஸுன்னு பண்ணால் எதுக்கு உங்ககிட்ட வந்து நான் நிற்கணும், கெஞ்சி நிற்கணும்? காசு நானே வச்சுட்டு போகிறேனே. நன்றி, வணக்கம்.